தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வணக்கம் ஆல். தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி சென்னை குரம்பேட். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு தான் உள்ள வந்திருக்கோம். சார் என்ன சார் பதிவு அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன முடிச்சிருக்கோம், தமிழ்நாடு மாணவர்கள் அனைவருமே என்ன நினைச்சிருக்கோம்னா டிஎன்பிசியில் குரூப் 2A எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம். ஸோ அதற்கான கால அவகாசம் எடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு பேக் டு ரெடி அப்படிங்கிற மாதிரி ரீஸ்டார்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு உள்ளே வரணும். என்ன அப்படின்னா நமக்கு அடுத்து கையில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பியில் போடக்கூடிய என்டிபிசி அப்படிங்கிற போஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரயில்வே துறையில் இருக்கிற நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சார் இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நான் ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சிருக்கேன். டிஎன்பிசி படிச்சிருக்கோம், ரயில்வேக்கும் சிலபஸ் வேறையா? நான் எஸ்எஸ்சி படிச்சுக்கிருக்கேன், இல்லை ரயில்வேக்கு படிச்சுக்கிருக்கேன், சரி எஸ்எஸ்ஜிடி படிச்சுக்கிருக்கேன். அப்படிங்கும்போது உங்களுக்கும் என்டிபிசிக்கும் வேறு மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்குது மற்ற எக்ஸாமுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிஃப்ரெண்ட், இந்த ஸ்பீடு. ஓகேங்களா, கொஸ்டினை எவ்வளோ நேரத்தில் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ரயில்னாலே உங்களுக்கு திரும்பியா வந்தே படுறது எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மீனிங்கை நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்க சார், நம்ம என்ன மெத்தட் வச்சுருக்கோம்? டிஎன்பிசிக்கு இப்போ நிறைய மெத்தட் சொன்னீங்க, அது மாதிரி ரயில்வேக்கு எந்த மாதிரி மெத்தட் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், இந்த என்டிபிசி 2024 எப்படி நம்ம கிராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராக் வித் ட்ராக் அப்படிங்கிற மெயினில் ஓகேங்களா, நம்ம ட்ராக்கை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். ஓகேங்களா, நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன இப்போ இந்த பதிவில் முழுக்க என்டிபிசியோட ஃபுல் வீடியோஸ் போட போகிறோம். என்னென்ன ஜாப் இருக்குது, அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ அதுக்கு சேலரி வரப்போகுது, இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, லாஸ்ட் இயர் அதோட கட்டப் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் டஃபஸ்ட்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு, இந்தியா முழுக்க தான் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், நம்ம முதல்ல நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா என்டிபிசி ஆர்ஆர்பி 2024 அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கொண்டு வரோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற போது நம்ம டெஸ்ட் பேஜ் மற்றும் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன். ஓகேங்களா, நமக்கு ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் நம்மக்கிட்ட கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியலும் இருக்குங்க, என்டிபிசிக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்மகிட்ட இருக்கிற குறைஞ்ச ஸ்டாக் இருக்கிறனால ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொரியர் செய்து தரப்படும். ஓகேங்களா, அது சொல்லிட்டோம். ஸோ நம்ம என்டிபிசியில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சஸ் போக டெஸ்ட்டு அப்படிங்க பார்க்குற கான்செப்ட்டில் பார்க்கும்போது 30 டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டட் டெஸ்ட் தான் நடக்க போகுது. உங்களுக்குமே அப்ளிகேஷன் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் டெஸ்ட் நடக்கிறதுனால நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் எழுதலாம். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்ட் டெஸ்ட்டு அல்லது ஆன்லைன் பியூர் உங்களா கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ டோட்டல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 3000 கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் சிலபஸ் வைஸாக நம்ம இதை ஸ்பிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பாருங்கள். ஸோ சயின்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 605 கொஸ்டினும், மேக்ஸில் ஒரு 522 கொஸ்டின் அதுக்கு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 572 கொஸ்டினும், ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கில் ஒரு 520 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 207 கொஸ்டின், ஜியாகிரஃபியில் 156 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 131, எக்கனாமிக்கில் 131, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 106 கொஸ்டின். இந்த பேஸ்ட் ஆன் 2018 வந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினில் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு எந்தெந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எது மெயினாக ஓகேங்களா நம்ம படித்தா எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கொஸ்டின் இந்த டோட்டலாக ஒரு 3000 கொஸ்டின் பார்த்து நம்மளோட டெஸ்ட் பேஜ் இல்லையா, 30 டெஸ்ட் பேஜ் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் 99% இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட டீம் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நம்ம பேசிக்கிருக்கோம். கையில் நம்மக்கிட்ட இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் ஒரு தமிழ் வழியில் எக்ஸாம் எழுதக்கூடியதும் இருக்கிற ஒரே ஜாப் அப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாம் தான். இதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் 12வது முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் எலிஜிபிள் இருக்குது, டிகிரி முடிச்சவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. கண்டிப்பாக 10th முடிச்சவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. 10th முடிச்சவங்களுக்கு குரூப் டி அப்படிங்கிற எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு என்டிபிசி கண்டிப்பாக நீங்கள் 12வது அல்லது டிகிரி ஸ்டாண்டர்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஓகேங்களா என்ன பண்ணிக்கோம்னா என்டிபிசி கோர்ஸ் மட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் என்ன ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் வரவங்களுக்கு ஓகேங்களா 1499 ஓகேங்களா, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு 1499 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ஸோ டெஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ஏற்கனவே படித்து கொண்டோம்னா நாங்கள் எல்லாத்தையுமே வெல் ஸ்டாண்டர்டாக இருக்கும், கான்செப்ட் எங்களுக்கு தெரியும், போன என்டிபிசி நாங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக இருக்கும் மாணவர்களுக்கு கிளாஸ் எங்களுக்கு தேவை சார், டெஸ்ட் முடிச்சு கிடச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃப்லைனில் 2000 ருபீஸும் ஆன்லைனில் 999 அப்படிங்கிற மினிமம் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த விலையில் ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு ரயில்வே துறையிலும் ஏழை எளிய கிராமப்புறமாக்கும் மாணவர்கள் உள்ள நுழையணும் அப்படிங்கிற மெயின் மோட்டிவ்காக தான் இந்த டெஸ்ட் பேஜோட காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம்.
சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா கோவிட்டில் கொடுத்துருக்காங்க. கோவிட்டில் ஒரு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் கிராஜுவேட் யார் வரும் அப்படின்னா HSC ஓகேங்களா. +2 முடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் தான் அண்டர் கிராஜுவேட். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் வித் டைப்பிஸ்ட் ஓகேங்களா, ஜூனியர் கிளர்க் வித் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் வித் டைப்பிஸ்ட் ஓகேங்களா, ட்ரெயின் கிளர்க்கு, அதுக்கடுத்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு ஓகேங்களா. இதுதான் இந்த வருடம் 2024 கொடுக்கப்பட்ட வேகன்சியோட லிஸ்ட்டு கூட சொல்லலாம் ஓகேங்களா. 990 வேகன்சி ஜூனியர் டைப்பிஸ்ட்டுக்கும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் வித் டைப்பிஸ்ட்டுக்கும், ட்ரெயின் கிளர்க்குக்கும், அதுக்கடுத்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கும் உள்ள வேகன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை பார்த்துக்கோங்க. மேலும் சார் இதை கொஞ்சம் நான் பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த PDF உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் ரெண்டுமே கீழே இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த PDFும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளைன் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஓகேங்களா. இது வந்து என்ன, இது யாருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா NTPCயில் டிகிரி முடித்தவர்களுக்கு. அது என்ன டிகிரி ஓகேங்களா, நீங்கள் என்ன இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்னா இல்லை கூட்ஸ் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு 3144 வேகன்சியும், சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் ஆஃபீஸருக்கு ஒரு 1736 ஓகேங்களா, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 732, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 1507, ஸ்டேஷன் மாஸ்டர். இதுதான் ஓகேங்களா. NTPC முக்கியமாக பார்க்க போகிற போஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதி போகிறவங்களுக்கு ASM அப்படிங்கிற போஸ்டிங் கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ட்டு. இதுதான் ஓகேங்களா. இது உங்களுக்கு ஒரு 994 போஸ்ட் இருக்குது. டோட்டலாக இது 8113 போஸ்ட்டுகள் இதில் இருக்குது. அதாவது கிராஜுவேட் லெவலில் டோட்டலாக உங்களுக்கு 11558 வேகன்சிகள் இந்த NTPCயில் இந்தியன் கவர்மெண்டால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RRB எக்ஸாமில் தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம். TNPC மாணவர்கள் பயப்பட தேவையில்லை சார், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப் தான் இல்லை உங்களுக்கு பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழில் நடக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லையா. இதில் என்ன அப்படின்னா பேசிக் பே அப்படிங்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேசிக் பே உங்களுக்கு டேக் ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு நியர்பை வரும் உங்களை. பேசிக் பே உங்களுக்கு 19,900 வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் கமர்ஷியல் டிக்கெட்டுக்கு மட்டும் உங்களுக்கு 21,700 பேசிக் பே அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார், டிகிரியோட NTPC நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே 29,200 இருக்கும். ஸோ இது ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,400 இருக்கும். மற்ற ஜாபுகள்லாம் போட்டிருக்கோம், இந்த PDFில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ என்ன ஜாப்புக்கு போகிறோம், நமக்கு அல்டிமேட் எய்ம் இருக்கும் இல்லையா. ஒரு ஜாப் போனால் இதுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு நம்ம கண்டிப்பாக இந்த சம்பளத்தை நெக்ஸ்ட் இயர் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு படிக்க தொடங்குங்கள் ஓகேங்களா. சார் மற்ற அலவன்ஸ்லாம் என்ன சார் இருக்கும், ரயில்வே பொறுத்த வரைக்கும் மற்ற அலவன்ஸ்லாம் என்னென்ன அலவன்ஸ் தருவாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பண்ணிக்குவோம். ஸோ டியர்னஸ் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு ஓகேங்களா, பென்ஷன் ஸ்கீமு, மெடிக்கல் பெனிஃபிட் எல்லாமே ரயில்வே அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை. சார் என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது இந்த NTPC எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த CPT 1 ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஓகேங்களா. CPT 1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து அந்த CPT 2 அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து சில பேர்த்துக்கு மட்டும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது இருக்கும்ப்பா, அனௌன்ஸ் பண்ணிக்கணும். சில பேருக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும், மற்றபடி இது 2 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் இருக்கும். இது அஸ்யூஷுவல் எல்லா எக்ஸாம் இருக்கக்கூடியதான். இது முடிஞ்சதுமே நீங்கள் போஸ்டிங்க்கு போயிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படின்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. CPT பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. இதில் உங்களுக்கு 90 மினிட்ஸ் தான் தருவாங்க ஓகேங்களா. 90 மினிட்ஸில் நீங்கள் 100 கொஸ்டினை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதே இது ஓகேங்களா BWT கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா ஓகேங்களா, இவங்களுக்கு 120 மினிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இவங்களுக்கு மட்டும்தான் 120 மினிட்ஸ் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் 90 மினிட்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள் இதோட சிலபஸ் பேட்டர்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த ஆப்டிடியூடில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ ரீசனிங் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரீசனிங்கில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். சென்ட்ரல் அவேர்னஸில் ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின்கள் இருக்கும் ஓகேங்களா. 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ், 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க ஓகேங்களா.
ரீசனிங் மேக்ஸ் நல்லாவே வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்டிபிசி அப்ளை பண்ணுங்கள். உங்களை மற்றபடி வராதவங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கிடைக்கும். இது ஒரு ஈஸியான எக்ஸாம், தமிழ்லேயும் இருக்கக்கூடிய, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 30 கொஸ்டின், கொஞ்சம் 40 கொஸ்டின் சாலிடாக மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்களே உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு 60 கொஸ்டின் வந்துடும். கீழே கட்டாப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் CPT 2 அப்படிம்பாங்க. இந்த CPT 2ல் என்ன சொன்னால் அதே சிலபஸ் தான் வரும். அதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ன சார் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா அதில் 30 கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, இதில் 35 கொஸ்டின் ஓகேங்களா. ரீசனிங்லையும் ஆப்டிடியூட்லையும் 35 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே 90 மினிட்ஸில். அதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு 120 கொஸ்டின் உங்களுக்கு 90 மினிட்ஸில் இருக்கும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேங்களா. CPT 1 அண்ட் CPT 2 கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்புக்கு கேரண்டி. ஏன் அப்படின்னா அதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு சில ஜாப்புகள் மட்டும்தான், அந்த டைப்பிஸ்ட்டு மட்டும் ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ஸ்கில் டெஸ்ட் இல்லை. நேராக இது முடிஞ்சதுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தடுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகேங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக இருந்த எக்ஸாமுக்குங்களா 2022 ரிசல்ட் போட்டிருக்கோம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 நோட்டிஃபிகேஷன் இது ஓகேங்களா. 2018 நோட்டிஃபிகேஷன் 2022 போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா. போன டைம் மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்டேஜ் 1ல் CPT 1ல் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்னா 30 கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டேஜ் 1ல். அதில் 22 to 24 கொஸ்டின் நம்ம நார்மலாகவே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஈஸி அண்ட் மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஈஸி அண்ட் மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. நார்மலாகவே எல்லாருமே இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 22 இல்லை 24 கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது. எனக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங்னா கண்டிப்பாக நீங்கள் 30 அட்டன் பண்ணலாம். நான் நார்மலாக தான், எனக்கு மேக்ஸே வராது, 10ஆவதுக்கப்புறம் நான் மேக்ஸே படித்தது இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரீசனிங் 24 to 26 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு ஓகேங்களா. 24 to 26 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸும் டோட்டலாக உங்களுக்கு 28 to 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது இருந்துச்சு. மாடரேட்டாக இருந்துச்சு. ஜென்ரல் அவேர்னஸ் கொஞ்சம் கம்பேர்ட் டு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் காட்டிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் மாடரேட்டு தான், அது அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நீங்கள் ஜாயின் பண்ணுற குரூப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. கீழே ஒரு குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப் ஆட் அந்த குரூப்பை டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனுப்பிடுவோம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ சாலிடாக உங்களுக்கு 74 to 78 கொஸ்டின் இதில் நம்ம எடுக்க முடியாது இருந்துச்சு ஓகேங்களா. 100க்கு கண்டிப்பாக உங்களால் 74 கொஸ்டின் எடுக்க முடிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. உங்களுக்கு கட்டாப்பே CPTக்கு வச்சதே அவங்க எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா 70 தான் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓகேங்களா. சார் டோட்டல் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதில் ஸ்ப்ளிட் அவுட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டோட்டல் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 3 to 4 கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் அவுட் அப்படின்னு பார்க்கல ஓகேங்களா. 1 to 2 கொஸ்டின் இருந்துச்சு. சீரீஸ் ஓகேங்களா, ஆல்பாபெட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் 2 to 3 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனில் ஒரு 3 to 4 கொஸ்டின் கேட்பா. இந்த 3 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம். 3 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஈஸி தான். ரீசனிங்கில் பாருங்கள், ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க சாலிடாகவே உங்களுக்கு இதிலே எவ்வளோ கொஸ்டின் வந்துச்சுன்னா மினிமமே 4, 4, 2, 6, 6, 3, 9, 10 கொஸ்டின் இதிலே வந்துருச்சு ஓகேங்களா. மற்றபடி எல்லா கொஸ்டினும் ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மிஸ்ஸிங் டைம், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸு ஓகேங்களா, வென் டயக்ராம் எல்லாமே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்லன்ஸில் 2 to 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இடம்பெற்றிருந்துச்சு. டோட்டல் கொஸ்டின் 30. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சார் இருந்துச்சு. ரீசனிங் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆவரேஜ் இல்லை பார்த்தீங்க. ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் இருந்துச்சு. ஆவரேஜில் ஒரு 3 to 4 கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் அது மாதிரி 2 to 3 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. இதுலேயும் நிறைய கேட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஓகேங்களா. ரயில்வேல ரொம்ப முக்கியமான வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கும் LCM SCFும் ரொம்ப முக்கியமான மேக்ஸில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கே ரயில்வேல இந்த 2 டாபிக் தான். மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக என்னன்னா ஏன் சார் அப்படின்னா LCM SCFில் கண்டிப்பாக உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கில் 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. மென்சுரேஷன் 3 கொஸ்டின். இது சாலிடாக உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் எடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். மேக்ஸில் மித்த டாப்பிக்லாம் 5 கொஸ்டின் தான். இந்த 3 டாபிக் உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டினுக்கு நெருக்கி எடுத்து வந்துடும். அதனால் நீங்கள் ஈஸியாக இதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ். சார் GS பார்ட் எப்படி இருந்துச்சு. மேக்ஸ் ரீசனிங் அந்த இருக்கிற 32 டாப்பிக்குமே நாங்கள் ஸ்ட்ராங். 32 + 1 3 35 டாபிக் தான் மேக்ஸுமே இருக்குது. நம்ம
ரயில்வே மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாகவே 35 டாபிக் தான், 32 + 3 35 டாபிக் தான் இருக்குது. ஆனால் ஜென்ரல் பார்ட் அப்படிங்கிறது அது ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நான் ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்றைக்கி இருக்க என்சிஆர்டி புக்கை பார்க்கும்போது எஸ்சிஆர்டி புக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு காம்படிஷன் தான் இருக்குது. நீங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு பாடநூல் கழகம், இந்த எஸ்சிஆர்டி புக்கு ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா என்சிஆர்டிக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். சில கண்டென்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி மேக்ஸிமம் காமனாக இருக்குது. சார் இதை தாண்டி கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக்கு வேணும் அப்படின்னா லூசன் மாதிரி ஜிகே புக்கெலாம் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மற்றபடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் எல்லாத்துக்குமே நம்மளே ஓகேங்களா. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு என்ன பண்ணுவோம்னா டேசிட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி நம்ம யூடியூப் மாணவர்களுக்கும் டேசிட்ஸ் இதெல்லாம் கொடுக்க ரெடியாக தான் இருக்கும், ஓகேங்களா. டேசிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க, ஜியாகிரஃபியில் ஒரு 2 to 3, பாலிட்டியில் ஒரு 2 to 3, அதுக்கடுத்து ஸ்டாட் ஜிகேல ஒரு 2 to 3 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸு நல்லா பார்த்துங்க 10 to 12 கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. டோட்டலாக இது 40 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீசனிங் பார் செகண்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா. இதுக்குன்னா அவேர்னஸ், அதோட ஸ்பிரிட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியோட ஸ்பிரிட்னஸ்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர்னு ஒரு 50 கொஸ்டின். மேத்தமெட்டிக்கில் இது வந்து ஸ்டேஜ் 2 சிபிடி 2ங்கிறோம் இல்லையா, அதில் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஒரு 3 கொஸ்டின் உங்களுக்கு கடாய வரும், இல்லை நம்பர் சிஸ்டத்தில் ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு. எல்லாமே ஈஸி மாடரேட் தான், தவிர கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ், ஆல்ஃபாபெட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக கேட்குறாங்க. பசில்ஸில் ஒரு 4 கொஸ்டின். இது சிபிடி 2ங்க, உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய சிபிடி 2ல் நம்ம பார்த்துக்கிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக சிபிடி 2ல் ஒரு 30, 32, ஓகேங்களா. ரீசனிங்கில் சென்ட்ரல் அவேர்னஸில் ஒரு 28, 30, ரீசனிங்கில் ஒரு 28 கொஸ்டின் வரைக்கும் போன டைம் அட்டெம்ப்ட்டும் மாதிரி இருந்துச்சு. இதில் ஸ்ப்ளிட் அவுட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பியோட கட் ஆஃப் பாருங்கள். ஆர்ஆர்பி சென்னையோட கட் ஆஃப், லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பியோட சென்னையோட கட் ஆஃப் தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம். இது உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரில, ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயோடது போன வருஷம் கட் ஆஃப் இது, ஓகேங்களா. லாஸ்ட் டைம் இடத்துல 2019 போட்டிருக்காங்க இல்லையா, 2018 நோட்டிஃபிகேஷனில் 2019 போட்டிருப்பாங்க. இதில் அவங்க கொடுத்த கட் ஆஃப் பண்ணால் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறதுலே பெரிய இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஏஎஸ்ன்னு சொல்லும் இல்லையா, இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப் தான் பார்க்குறோம். பெரிய லெவல் கட் ஆஃப் இது தான். என்டிபிசிலேயே கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே போஸ்ட் இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருமே ஆசைப்படுற போஸ்ட்டு தான். எப்படி குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டிஎன்பிசி மாணவர்கள், அது மாதிரி என்டிபிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் எடுக்க தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இதில் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி பீப்புள்ஸுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 62 மார்க் இருந்திருக்குங்க, 62 மார்க் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ இல்லையா 120க்கு அவங்களுக்குலாம் போஸ்ட் கிடச்சிருக்கு. 120 கொஸ்டினுக்கு 62 கிளியர் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி மாணவர்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா 51 மார்க் இருந்திருக்கு, இல்லை எஸ்டி மாணவர்களுக்கு 55, ஓபிசிக்கு 57, இடபிள்யூஎஸ்க்கு 57. இதுதான் சென்னைக்கான தமிழ்நாடு, சென்னைங்கிறது தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ். இதுதான் பார்த்துக்கங்க, தெளிவாக பார்த்துங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே 2019 விட்ட ரிசல்ட் பேஸ் பண்ணி மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 120க்கு நான் பேசிக்கிருக்கிறது 120க்கு ஆஃப்டர் நார்மலைசேஷன் இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அதுக்கு இது திருவாயன்றத்தோட அது சதர்ன் ரீஜனில் 2 ரீஜன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதோடது, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட மார்க் லிஸ்ட்டு போட்டிருக்கோம். இதை கீழே எல்லாமே போட்டிருப்போம், பாருங்கள். கட் ஆஃப் லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், தெளிவாகவே இருக்கும், ஓகேங்களா. இது நம்ம அக்டோபர் 1லேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம், ஓகேங்களா. என்டிபிசிக்கு டெஸ்ட் அக்டோபர் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். சார் நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 30 டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். 30 டெஸ்ட்டுமே உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே கொடுத்துருப்போம், ஓகேங்களா. பாலிட்டியில் நீங்கள் எந்த பாடத்தை படிக்கணும், இல்லை நம்ம ஸ்கூல் புக்கு என்சிஆர்டி புக்லேயே எஸ்சிஆர்டி புக்லேயே உங்களை நம்ம கொடுத்துருப்போம். எந்த பாடத்தை நீங்கள் எந்தெந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். அதே தான் நம்ம கிளாஸ் நடத்துவோம். அந்த கிளாஸ் நடத்தும்போது 5 நாள் வீக்லி 5 days, ஓகேங்களா. வீக்லி 5 days கிளாஸ் இருக்கும், ஓகேங்களா. சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 6 நாள் நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்னாலும் சரி, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்னாலும் சரி. சார் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது சார். வீக்கெண்ட் பேட்ச்லேயே நீங்கள் கலந்துக்கலாம். அதிலே நீங்கள் டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட மாதிரி இருக்கும். ஏன்னா வீக் டே காட்டிலும் வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதில் சார் உங்கள் டெஸ்ட் பேஜில் இதில் கலந்துக்கணும்னு ஆசை இருக்குங்க, கீழே அகாடமி நம்பர் இருக்குது, அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இல்லை சார் எங்கள் ஜாயின் பண்ணல ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், கைடன்ஸ் பண்ண முடியுமா என்டிபிசிக்கு அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9500
என் பேர் கர்ணன். ஓகேங்களா, என்டிபிசியில் ஏதாவது டவுட் இருக்குது, அப்ளை பண்ணுறது டவுட் இருக்குது, ஏதாச்சும் டவுட் இருக்குது சார், இல்லை போஸ்டிங்கில் டவுட் இருக்குது, இல்லை படிக்க முடியல, எப்படி அப்ரோச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் வேணுங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தீக்ஷா மேனேஜ்மெண்ட்டில் சரி நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இணைந்தீர்கள், இது உங்களுக்கு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.